ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறேன். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான முள்ளங்கி, பெங்களூர் கத்திரிக்காய், அதாவது சவ் சவ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு பெங்களூர் கத்திரிக்காவும் அண்டு முள்ளங்கியும் வச்சு உங்களுக்கு நான் டிஷ்ஷு செஞ்சு காமிச்சதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைமு. அது தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை இதை பாருங்கள். இட்லி நான் முன்னாடியே அவிச்சு வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடையிறதுக்கு அந்த பருப்பு சட்டி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பருப்பும் நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இதை என்ன ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரேஷன் கடையிலேருந்து வாங்கினேன் ரேஷன் பொருள்களை வச்சு தான் ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ண போகிறேங்க. இது பாருங்கள், ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இது ரேஷன் பச்சரிசி அண்ட் புழுங்கல் அரிசியில் நான் மாவு அரைச்சிட்டு வருவேன் இல்லைங்களா, அதில் செஞ்ச இட்லி தாங்க. இப்போ வாங்க இந்த பருப்பை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். இது ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேங்க. இப்போது அந்த சாம்பாரை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை வச்சாச்சுங்க. எண்ணெயும் விட்டு காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது பெரிய வெங்காயம், இது சின்ன வெங்காயம், ரெண்டுமே நான் போட்டிருக்கேங்க. நான் செய்கிற மாதிரி இந்த சாம்பார் செஞ்சிங்கன்னா ஹோட்டல் சாம்பாரை விட அவ்வளோ சூப்பராக வருங்க. வெறும் ரேஷன் பருப்பில் தான் நான் செய்கிறேன், சரிங்களா. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா சேர்க்க மாட்டேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற அந்த முள்ளங்கி, அடுத்தது சவ் சவ், அதாவது பெங்களூர் கத்திரிக்காய், ரெண்டுமே போட்டு ஒரு கிளறி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக இதில் கல் உப்பு சேர்த்துக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரேஷன் பருப்பு சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. கடையில் வாங்குகிற சாம்பாரை விட நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை பாருங்கள், இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கடைஞ்ச அந்த பருப்பு கூட கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ரெண்டுமே அந்த பருப்பு கூடவே நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் அந்த ரேஷன் பருப்புலேருந்து வர அந்த ஒரு மாதிரி வாசனை வருங்கள, அதெல்லாம் வராது. நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்க்கறதுனால அந்த வாசனை வராது. இதையும் நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு இந்த காய் வேகட்டும். பாருங்கள், இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இதுலேயும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடணும். அது அந்த காய் வெந்துடுச்சு. அதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பும் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான இட்லி, இதுவும் நான் ரேஷன் பொருள்களில் வச்சு தான் செஞ்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் புழுங்கல் அரிசி அண்ட் பச்சரிசி இட்லி மாவு நான் உங்களுக்கு இன்னொரு டைம் வீடியோவாக போடுறேங்க. எப்படி அரைக்கிறதுன்றதையும் உங்களுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி கூட சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. விலையும் அவ்வளோவா ஆகாது. ஏன்னா நம்ம ரேஷன் பொருள்களை வச்சு தான் எல்லாமே செய்கிறோன்றதுனால இந்த டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராகவும் இருந்ததுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.